யானை வாங்குறதுக்கு முன்னாடி அதை கட்டுறதுக்கு செயின் வாங்கின கதையா, இன்னும் கர்டன் வாங்க கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வந்து கர்டனுக்கு தேவையான கர்டன் ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி எப்போ. ஸோ இது அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பேர் ஆஃப் 6 வரும். 1100 and something அந்த அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பார்க்குறக்கு டைமண்ட் மாதிரியே இருந்துச்சு. ரெண்டாவது ஒயிட் கலர் வந்து எந்த கலர் கர்டனுக்கும் வந்து பேர் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த விளாக் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கர்டனுக்கு தேவையான இடத்துலலாம் வந்து ட்ரில்லிங் போட்டு வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக க்ளீனிங் தான். ட்ரில்லிங் போட்டாலே வந்து வீடு ஃபுல்லாக பயங்கர தூசி ஆகிடும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் இருந்த கார்னர் ரேக் வந்துட்டு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆனால் இப்போ அந்த இடத்துல காட்டன் போட்டோம்னா அது மறைச்சிடும். ஸோ அதனால் அதை கொண்டு வந்து ரூமில் வந்து செட் பண்ணிட்டேன். காலையில் லாங் வீடியோவில் இந்த கேண்டில் ஹோல்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.